हरिः ओम् अग्नेनय सुपथा राजे अस्मान् विश्वानि देव वयुनानि विद्वान् योध्यस्मज्जुहुरणमेनो भूयिष्ठान्ते नम मुक्तिं विधेम। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। यस्य निश्वसितं वेदः என்று வேதத்தினுடைய பெருமை சொல்லப்படுகிறது. எம்பெருமானுடைய மூச்சு காத்தான் வேதங்கள். அப்படி எம்பெருமான் எப்பவுமே நம்ம மாதிரி இருக்கிறவர்களுக்கு நல்லது பண்ணணும் தான் நினைக்கிறேன். நாம தான் அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகாமல் மீறிண்டு போயிட்டு இருக்கோம். அவர் அனுகிரகம் பண்றேன்னா கூட வாண்டான்னு சொல்லிட்டு மீறிண்டு போயிட்டு இருக்கோம். அதனாலதான் பெருமாள் என்ன பண்றாருன்னா தன்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அந்த மூச்சு காத்தாக இருக்கக்கூடிய வேதம் மூலமாக தெரிவித்து, அப்பா இதெல்லாம் பண்ணையானாக்கா உனக்கு க்ஷேமம் வரும், இந்த காரியங்கள்லாம் பண்ணையானாக்கா எனக்கு பிரீத்தி ஏற்படும், அதனால உனக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் பெருகும் என்று தெரியப்படுத்துற. அதே மாதிரி இந்த மாதிரி செய்யக்கூடாத செயல்களை செஞ்சாக்க என்னுடைய கோபத்துக்கு நீ ஆளாயிடுவ, ஆகையால அந்த காரியத்தெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற. இது வேதம்னா எப்ப பார்த்தாலும் இந்த மோட்ச சாதனமான விஷயத்தை தான் சொல்றதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்த உலக வழக்குல வாழ்க்கை முறையில என்னென்னலாம் பண்ணணும்ன்றதையும் சொல்ற. அதுக்கும் சில நிகழ்ச்சிகளை சொல்லி அந்த வேதம் நம்மள அறிவுறுத்துகிறது. இந்த செயல்களை கண்டிப்பாக நீ பண்ணியாகணும் அப்படின்றதுக்கு. இப்போ அத்தியனம் பண்றவாள் விஷயத்துல நியமங்களோட இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பத்தி சொன்னேன். நானு ஒரு வயசானவாளா இருந்துருக்குவா, அவள்லாம் எப்படி நடந்துக்கணும்ன்றத வேதம் சொல்ற விஷயத்துல பார்க்கலாம். சாதாரணமா வயசாயிட்டாள்னாக்க தன்னுடைய காலாந்தரத்தை யோசனை பண்ண வேண்டிய ஒரு சமயம். அதாவது நம்முடைய வாழ்நாளுக்கு பிறகு நாம இத்தனை நாள் சேர்த்து வச்ச சொத்துக்கள், இது எப்படிலாம் செலவழிக்கணும், இது யாரை அடையணும், இதை கொண்டு தர்ம காரியம் பண்ணணுமா, இப்படிலாம் ஒரு எண்ணம் நமக்கு வரும். அதோட வயசான காலத்துல வரச்சே நாம இருக்கிற வரைக்கும் மனைவி மக்கள் இவாளோட ஒரு கட்டுக்கோப்பா நடந்துருவோம். நாம போன பிற்பாடு இந்த மனைவிக்கோ நம்முடைய பசங்களுக்குள்ளேயோ, சில பேருக்கு பல மனைவிகள் இருந்தாள்னாக்கா அவளுக்குள்ளேயோ இந்த சொத்து விஷயத்துல சண்டை சச்சரவு எல்லாம் வந்துடும். அதே மாதிரி இவன் பண்ணணும்னு நினைக்கிற தர்ம காரியங்களை பண்ண முடியாதையும் போயிடும். ஆகையால இந்த மாதிரி விஷயங்கள்ல சாசனம் எழுதி வைக்கிறதுன்றது, அந்த உயில் எழுதுறதுன்னு சொல்றால வில், அது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருந்துருக்கும். இந்த சாசனம்னு வரைச்சு தர்மசாஸ்திரத்துல யாஜ்ஞவல்க ஸ்மிருதி முதலிய ஸ்மிருதிகள்லாம் சாசனம் எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் எழுதியிருக்கு. அதுல லேಖனம், சாட்சி, அனுபவம், இப்படி எல்லாம் பல பிரகாரமாக இருக்கு. எழுதி வைக்கிறார், இதெல்லாம் இவனுக்கு வரணும் அப்படின்னு எழுதி வச்சாள்னாக்க அதுக்கு ஒரு சாட்சி போடணும். அந்த சாட்சியோட இருந்து அந்த எழுதின உயில் பாத்திரம் இருந்ததுன்னாக்க யாருடைய சொத்தை, தன்னுடைய சொத்தை யார் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு அது போய் சேரும்.
சில சமயத்துல அனுபவ பாத்தியத்தைன்னு ஒண்ணு உண்டு. சில சமயங்கள்ல எத்தனையோ வருஷங்கள் அந்த வஸ்துக்கு கிளைம் பண்ணாமல் இருந்துட்டு வேற ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இருக்காருனாக்க அது மூலமாக அவளுக்கு அதுல ஒரு சொத்துவம் வருது, அனுபவத்தினால வரக்கூடிய ஒரு பாத்தியத்தை. அதே மாதிரி இந்த சாசனங்கள்ல எழுதி வைக்கச்சே தன் கைப்பட எழுதினாள்னாக்கா அதுக்கு சாட்சி தேவையில்லையா. இது இன்னைய சட்டமும் அதுதான் சொல்றது. யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதியிலையும் அதுதான் சொல்லியிருக்கு. வினாபி சாட்சிபிஹி லேக்கியம் ஸ்வஹஸ்த லிகிதம் யத் தத் பிரமாணம் ஸ்மிருதம் சர்வம்னு சொல்லியிருக்கு. ஒருத்தன் தன் கைப்பட எழுதின டைப் எல்லாம் அடிக்காத கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு அதை சீல் போட்டு வச்சுட்டாங்கனாக்க அதுக்கு சாட்சியே இல்லாட்டா கூட அந்த உயில் செல்லுமா. அதே மாதிரி ஒரு உயில் எழுதி ஒரு சாசனம் எழுதி அதுக்கு ஒருத்தன் சாட்சி போடுறான். சாட்சி போட்ட பிற்பாடு அதை ருஜுப்படுத்தணும். கோர்ட்டில் ஆமா நான் தான் கையெழுத்து போட்டேன், இது அவர் எழுதினது தான் அப்படின்னு ருஜுப்படுத்துறதுன்னு பேர். அதை உண்மைப்படுத்துறது. அப்படி பண்றதுக்கு ஒருத்தன் வரமாட்டான்னு சொல்லிட்டான்னாக்க அவனுக்கு பெரிய பாப்பமா. நததாதி யஹா சாட்சியம் ஜானன்னபி நராதமஹான். அவன்லாம் நராதமன், பிறந்து கெட்டவன், பிறந்தவர்களுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப தாழ்ந்தவன் சொல்றோம். ச கூட்ட சாட்சிணாம் பாபைஹி துல்யஹா தண்டேன கைவகி. இப்படி அவன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான்னாக்க அவனுக்கு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டியவன் அவன். அப்படி இருந்துட்டு இருக்கிறதாக சொல்றது. அதில் இந்த சாட்சி இதெல்லாம் ரொம்ப அவசியமாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்றது. சரி, எப்ப இந்த உயில் எழுதி வைக்கிறது? கடைசி காலத்துல எழுதி வைக்கிறதுனா எது கடைசி காலம் நமக்கு தெரியாது. ஒருத்தர் 90 வயசும் இருக்கலாம், 80 வயசும் இருக்கலாம், 60 வயசும் இருக்கலாம், எத்தனை வயசுல வேணாலும் இருக்கலாம். எப்ப இந்த உயிலை எழுதி வைக்கிறதுன்னு அடுத்த ஒரு கேள்வி வருது. அதுக்கு வேதம் சொல்றது எப்ப இந்த உயிலை எழுதி வைக்கணும் அப்படின்னா, பிராமணனா இருக்கவா பிறக்க செய்ய 3 கடனோட பிறக்கிறார்களாம். ஜாயமானோவை பிராமணா திரிபி ரிணவா ஜாயத்தே அப்படின்னு சொல்லிட்டு 3 கடன்களோட பிறக்கிறானாம். தேவதைகள் விஷயத்துல ஒரு கடன், ரிஷிகளுக்கு கடன், பித்திருக்களுடைய கடன் 3 கடன். அப்போ ரிஷிகளுடைய கடனை அத்தியனம் பண்ணி முடிச்சிட்டோமானாக்கா அந்த கடன் போயிடுறது. யாக யஜ்ஞங்கள் தர்மங்கள்லாம் பண்ணிட்டோமானாக்கா தேவதைகளுடைய கடன் போயிடுறது. நன்மக்கள் பேருனால பித்திருக்களுடைய கடன் போயிடுது. இப்படி இந்த கடன் எல்லாம் போயிட்டுனாக்கா பசங்க பெரியவாளா போயிட்டாள்னாக்கா கடைசி வரைக்கும் நம்ம கிரிப்ல இருக்கணும், நம்மளே கண்ட்ரோல்ல, நம்ம கண்ட்ரோல்லயே இருக்கணும்லாம் நினைக்க கூடாதான். ஆகையால என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம சாசனம் எழுதி வச்சிட வேண்டியது. யார் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து இந்த சாசனம் எழுதி வச்சு அதன் பிரகாரம் தர்ம காரியங்களோ இல்ல மனைவி மக்களோ அவள்லாம் யார் யார் என்னென்ன அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு போட்டோம்னு அந்த சாசனம் எழுதி வைக்கிறதுக்கு உண்டான சமயத்தையும் வேதமே சொல்லிடுத்து. இந்த பிருகதாரண்யத்துல ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். மைத்ரேயி பிராமணம்னு பேரு. அந்த மைத்ரேயி பிராமணத்துல ஒரு நிகழ்ச்சி என்ன சொல்ற, யாஜ்ஞவல்கருக்கு கார்கி மைத்ரேயின்னு 2 மனைவிகள். யாஜ்ஞவல்கர் கிரகஸ்தரா இருக்கச்சே என்னென்ன சம்பாதிக்கணுமோ நிறைய பசுக்கள்லாம் சம்பாதிச்சு எல்லாம் பண்ணறவ. நிறைய வாதங்கள்லாம் சொல்லி ராஜாவுண்டெல்லாம் போய் நிறைய பிரம்ம வித்யெல்லாம் உபதேசம் பண்ணார். அதுக்கெல்லாம் குருதட்சிணையா கொடுத்தா அதெல்லாம் வாங்கி நிறைய பசுக்கள்லாம் அவருக்கு இருந்துட்டு இருக்கு. இப்ப அவர் திடீர்னு தீர்மானம் பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னா, நான் சன்னியாசாசிரமத்தை ஸ்வீகரிக்க போறோம். கிரகஸ்தாசிரமத்துல இருந்தது போறோம். இப்போ உங்களுக்குள்ள சண்டை வராது இருக்கிறதுக்காக ஒரு வியவஸ்தை பண்ணிட்டோம்னு பாக்குறேன். ஒரு மனைவியோட இருக்கிறவாளே எவ்வளவு சிரமப்படுறா, 2 மனைவியோட இருந்தாக்கா அதுல என்னென்ன கஷ்டம்லாம் வரும்ன்றது அவருக்கு தான் தெரியும். அது ஆகையில இவளுக்கு சொன்னா அவளுக்கும் வந்துடும், அவளுக்கு சொன்னா இவளுக்கும் வந்துருமோ என்னமோ தெரியல. ஆனா 2 பேரும் க்ஷேமமா இருக்கணும், 2 பேரும் சண்டை போடாத இருக்கணும்னு ஒரு மகா மனசு.
मैत्रेयीति होवाच याज्ञवल्क्यः उद्यास्यन्वावरे हरे अरे अहमस्मात् स्थानादस्मि हन्तते अनया कात्यायन्यां தங் அந்தங்கரவாணிதி. ஆகையால உங்களுக்குள்ள ஒரு சுமுகமான ஒரு பாகப்பிரிவு வரணும். அதுக்கு என்ன பண்ணலான்றத பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாராம். அப்போ மைத்ரேயை கேட்டாலாம், இந்த லோகம் மொத்தம் இருக்கிற பூமி முருக இருக்கிற மொத்தம் பணத்தையும் பெற்றமானாக்க அதனால அமிர்தத்துவம் அழிவில்லாமைன்றது எனக்கு வருமா அப்படின்னு கேட்டாலாம். அவர் சொல்லிட்டேரான், அதெல்லாம் ஒன்றும் வராது. என்ன வரும் அப்படின்னா, திருப்பி திருப்பி ஜீவிச்சுட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். மறுபடியும் பழைக்கிறதும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் இப்படிதான் இருந்துட்டு இருக்கலாம். அமிர்தசியத்து நாசாஸ்தி வித்தேனான்னு சொல்ற. அமிர்த பிராப்திக்கு வித்தம் இந்த பணம் சாதனமாகாதுன்னு சொல்ற. அதுக்கப்புறமா வேதாந்த விஷயத்தெல்லாம் சொல்ற. ஆகையால வேதத்திலேயே பார்த்தோம்னாலும் கூட இந்த சாசனம்ன்றது பங்கு போட்டு கொடு தான் இருக்கச்சேயே பங்கு பிரிச்சு கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். தான் பண்ற தர்ம காரியத்துக்கும் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த சாசனம்ன்றது உபயோகமாக இருக்கும்ன்றத பண்ணி கொடுக்குற வேதத்திலேயே சொல்றக்க. அதுல இன்னொரு ஒரு வேதத்துல சொல்லக்கூடிய ஒரு ஆக்கியாயிக்க அந்த விற்த்தாந்தத்தை நாம இப்ப பார்க்கலாம். வேதத்துல இது 3ஆம் கண்டத்திலேயே வரக்கூடிய முதல் பிரசனத்துல சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு விஷயம் இது. மனு புத்திரேபியோ தாயம் வியபஜதே சனாபானே திஷ்டம் பிரம்மச்சரியம் வசந்தம் நிரபஜதே. சூரிய வம்சத்தினுடைய ஒரு ஆதி மன்னராக இருந்தவர் அவர் மனு. இந்த மனுவுக்கு நிறைய பிள்ளைகள்லாம் இருந்தாலாம். அப்போ இவர் என்ன பண்ண, தான் தபஸ் பண்ண போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டே ராஜாவா இருந்தா கூட. அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னாக்கா இக்ஷ்வாக்கு வம்சத்துல ராமாயணத்துல பல கதைகள்லாம் வரும். அந்த கீழே இருக்கிறவளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு தான் ஆண்டது போறன்னுட்டு வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போயிடுவா. இந்த வானப்பிரஸ்தாசிரமத்துல இந்த ராஜாவுக்கெல்லாம் என்ன பண்ணுவா, காட்டுக்கு போயிடுவா. ஹஸ்தாதானாக முகாதானாகன்னு சொல்றது. அதுவா என்ன விழுறதோ, கையில விழுறதோ, முகத்துல விழுறதோ அதை சாப்பிட்டு ஜீவிச்சுட்டு இருப்பான். அந்த ஜீவிக்கைக்கோசரம் அங்க போய் இது கிடைக்கிறதா அது கிடைக்கிறதான்னு அலைய மாட்டாளாம். இப்படியே இருந்து ஒரு கால விசேஷத்துல தன்னுடைய சரீரத்தை அங்க விட்டுட்டு அவ சொர்க்கம் போயிடுவான்னு இந்த வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கிறவளுடைய ஒரு வைபவத்தை சொல்றது. இவர் மனுவும் என்ன பண்ணிட்டு எல்லாருக்கும் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிடணும். அவளுக்கு தனித்தனியா பிரிச்சு இந்தந்த தேசம் இவாளுக்கு, இந்தந்த தேசம் அவளுக்கு, இங்க ராஜ்யத்தை நீ ஆண்டுக்கோன்னு சொல்லி எல்லாருக்கும் பண்ணிட்டேரான். அவருக்கு கடைக்கோட்டியா ஒரு பையன். அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னாக்க அத்தியனம் பண்றதுக்கோசரம் அவன் போயிருக்கான். அவன் பேரு நாபாநாதிஷ்டன்னு பேரு. அவன் அத்தியனம் பண்றதுக்கு போயிட்டான். அவனை கணக்கே எடுத்துக்கலையாம். மனு புத்திரேபியோ தாயம் வியபஜதே சனாபானேதிஷ்டம் பிரம்மச்சரியம் வசந்தம் நிரபஜதே. பிரம்மச்சரியம் வசந்தம்னு இவருக்கே எல்லாம் தெரியும். இருந்தாலும் கூட ஒரு ஆசிரம பிச்சு அவர் மூலமாக அந்த ரிஷிகள் மூலம் குருகுல வாசம் பண்ணி வேதாத்தியனம் எல்லாம் பண்ணிண்டாதான் அது பிரதிஷ்டிதமாக இருந்துட்டு இருக்கும். இங்கேயே கூட பார்த்தோம்னாக்கா உத்தாலக்கர் ஸ்வேதகேத்துன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வேதகேத்துவுக்கு அவ அப்பாவே பெரிய மகர்ஷி. அவரே எல்லாம் உபதேசம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இருந்தாலும் கூட அவர் இன்னொரு மகர்ஷிண்ட அனுப்பிச்சு வச்சு நீ போய் அத்தியனம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னார். அவர் அத்தியனம் பண்ணிட்டு வந்த பிற்பாடு அப்படி பார்த்தா ரொம்ப திமிரா இருந்தாராம். ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்துட்டு கர்வமா இருந்தாராம். அப்ப என்னப்பா அத்தியனம் பண்ணிருக்க, இதெல்லாம் தெரியுமா உனக்கு, அதெல்லாம் தெரியுமா, ஒன்னு தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சிருந்ததா ஆகுமே, அந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாம் அவர் கேட்கிறாருன்னு. இந்த மாதிரி ஆக்கியாயிகைகள் நிகழ்ச்சிகள் அதை கொண்டு தத்துவார்த்தத்தை உணர்த்துறதுன்றதுதான் வேதத்தினுடைய ஒரு வழி. இப்ப இந்த மனு என்ன பண்ணிட்டு தன்னுடைய சொத்து மொத்தத்திலையும் அது என்ன இருக்கு போறது, மிஞ்சி போனா இதெல்லாம் தேசமா இருக்கலாம், பசுக்களா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், எல்லாத்தையும்
அவளுக்கு பங்கு போட்டு கொடுத்துட்டேறான். இந்த பையன் கடைசி பையன் அத்தியனம் பண்றதுக்கோசரம் போயிருக்கான்றதே ஞாபகத்திலேயே இல்ல, மறந்து போயிடுச்சு அவருக்கு. அவன் வரான், அந்த நாபாநதிஷ்டம் வரான். வந்த பிற்பாடு சமாச்சாரம் தெரியுது, அப்பா சொத்தெல்லாம் பங்கு போட்டுட்டு அப்படின்றது தெரியுது. சரி, தனக்காக தானே வச்சிருக்காரா அப்படின்னா, உனக்கு ஒண்ணுமே வைக்கலப்பா, எல்லாத்தையுமே மீதி பேருக்கெல்லாம் பங்கு போட்டு கொடுத்துட்டே அப்படின்னு இந்த சமாச்சாரம் தெரிஞ்சிருந்தது. அப்போ அந்த பையன் வந்து கேட்கிறான், அந்த குழந்தை வந்து கேட்கிறான், பிரம்மச்சரியம் வசந்தம் நிரபஜது ச ஆகச்சது. அவன் வரான், அந்த நாபாநதிஷ்டம் பையன் வரான். ச ஆகச்சது, வந்த பிற்பாடு என்ன பண்ணான், சோ பிரவீத், அப்பாவை பார்த்து சொல்றான், என்னாச்சு என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டேன். அப்பா இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சுதான் கேள்விப்பட்டேன். அப்போ கதா மாநிர பாகிதி, இப்ப எனக்கு நீ ஒன்னும் கொடுக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். உம்முடைய சொத்துல எனக்கு எதுவுமே பாகம் வைக்கல, என்ன கணக்குல எடுத்துக்காத மீதி பேருக்கெல்லாம் இந்த சொத்தை பங்கு போட்டு கொடுத்துட்டேன்னு எனக்கு சமாச்சாரம் தெரிஞ்சது. அப்போ எனக்கே கொடுக்காது பண்ணிட்டேன். நான் உம்ம பையன் தானே, உம்முடைய சொத்துக்கு அதாவது தாயபாகம்னு சொல்றது, அப்பாவுடைய சொத்தை பையன் அடையணும். அப்போ அந்த அடையறதுக்கு தகுதி பெற்றவனாக நான் இருந்துட்டு இருக்கணும் இல்லையோ, எனக்கே கொடுக்காத போயிட்டேன். இது கேள்வி. அப்போ வாஸ்தவம் அவர் அங்கிரச சமாளிச்சுட்டு, வாஸ்தவம் தான், உனக்கு சொத்து கொடுக்கலன்றது வாஸ்தவம் தான். ஆனா நத்வா நிரபாட்சம் இத்யப்ரவீத், உனக்கு ஒரு வேற வழியில இப்ப இந்த சொத்துல பங்கு வச்சாக்க எவ்வளவு பாகம் வருமோ அதுக்கு மேலையும் வரும்படியான ஒரு உபாயத்தை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நான், நீ குறைப்படாத, உனக்கு இல்லைன்னு இந்த சொத்துல பங்கு வைக்கலன்னு நீ குறைப்படாத, நான் உனக்கு வேற ஏற்பாடு பண்ணிருக்கேன் நானு, அது என்னதுன்றத நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. அதுக்கு அவர் சொல்ற, அங்கிரச இமே சத்திரமாசதே, அங்கிரசுக்கள்லாம் இருக்காள அவள்லாம் யாகம் பண்ணிட்டு இருக்காளாம். இந்த யாகம் பண்ணிட்டு இருக்கா, ஆனா யாகம் பண்றாளே தவிர அவளுக்கு இந்த இது ஒன்னும் தெரியல. அவளுக்கு இந்த தேசு வர்க்கம் லோகம் ந பிரஜானந்தி, சொர்க்கலோகம் எங்க இருக்குன்னு தெரியல அவளுக்கு, இல்ல சொர்க்கத்துக்கு எப்படி போறதுன்றதும் தெரியல. இப்படி அவ முயற்சிண்டு இருக்கா. ஏன் அப்படின்னா, இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, இந்த மந்திரத்தை சொன்னாதான் சொர்க்கத்தை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அந்த சொர்க்கத்தை பத்தியும் தெரிஞ்சுக்காத, அது சொர்க்கத்துக்கு எப்படி போறதுன்றதும் அவளால தெரிஞ்சுக்க முடியாத, திருப்பி திருப்பி ஏதோ யாகம் பண்ணிட்டே உட்கார்ந்து இருக்கா. இது நாபாநிதிஷ்டன்னு, இந்த நாபாநிதிஷ்டன் பேர்லயே ஒரு சஸ்திரம் இருக்கு. சஸ்திரம்ன்றது இந்த வேத பாகத்துல ஒரு தண்டாக்காரமா சொல்றது, ஸ்வரம் இல்லாத சொல்றது சொல்லச்சே அது சஸ்திரம்னு சொல்லுவா. அதாவது உதாத்த ஸ்வரத்துல ஒரே ஸ்வரத்துல சொல்றது இருக்க, அதுக்கு சஸ்திரம்னு சொல்றது. இந்த சஸ்திரம் அவளுக்கு தெரியல, இந்த மந்திரம் அவளுக்கு தெரியல. இது கணக்கு தெரிஞ்சுட்டாக்க அப்புறம் அவளுக்கு வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழியும் புலப்படும், சொர்க்கத்தினுடைய ஸ்வரூபமும் தெரியும், எல்லாம் தெரிஞ்சிடும். அந்த மந்திரத்தை உனக்கு உபதேசம் பண்றேன் நான். அந்த அங்கிரஸ் எல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்காள், யாகம் பண்ணிட்டு இருக்காள, அங்க போயிட்டு இங்கே அல்லாடின்னு இருக்காள, அவள்கிட்ட போய் சொல்லு, நீ நீ சொர்க்கம் போக முடியாது அல்லாடின்னு இருக்கே, நான் உனக்கு உபதேசம் பண்றேன் நானு, இந்த மந்திரத்தை சொல்றேன் நானு, இந்த மந்திரத்தை என்னன்னு கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தெரிஞ்சுட்டாங்கன்னாக்க உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய ஸ்வரூபமும் தெரியும், சொர்க்கம் எப்படி போறதுன்றதும் தெரியும், எல்லாம் பண்ணும். அவளும் யாகம் முடிஞ்ச உடனே, அந்த யாகம் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு தானே போறா, சொர்க்கத்துக்கு போறா. அந்த யாகத்துல உபயுக்தமாக இருக்கிறது போக மீதியாக இருக்கிற பசுக்கள் தனம் எல்லாத்தையும் விட்டு போயிடுவா. அது மொத்தத்தையும் உனக்குன்னு சொல்லி நீ எடுத்தும் போயிடலாம். அப்போ
இவாளுக்கெல்லாம் இத்தனை பிள்ளைகளுக்கு கொடுத்தது காட்டிலும் உனக்கு விசேஷமா வந்துடும். ஆகையால உனக்கு பாகம் கொடுக்கலன்னு விசாரப்படாத. இப்படி மனு சொல்லிட்டேரான் நாபாநிதிஷ்டன் இடத்துல. சரி என்ன பண்றது, அவனும் போறான், இதை உபதேசம் பண்ணிண்டா. இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ராமாயணத்துல வருது. ராமாயணத்துல வரைச்சே என்ன ஆகுதுன்னா சுனசேப்ப விற்த்தாந்தம். அம்பரீஷ்ன்ற ஒரு ராஜாவுக்கு இந்த ஒரு அதுல யாகிய பசு காணாத போயிடுறது, அதாவது அந்த குதிரை காணாத போயிடுறது. யாகம் முடிக்கலன்னாக்கா அனர்த்தம் வந்துடும். அதுக்கு பதிலா நரமேதம் பண்ணாக்கா அது சரியாயிடும்னு சொன்னா, அதுக்காக ஒரு பிராமண பையன் யாரான ஒவ்வொருத்தரா அன்வேஷணம் பண்ணிட்டு வரான் ராஜா. அதுல ஒருத்தர் இடத்துல வரைச்சே நடு பையன் 3 பேர், அதுல நடு பையன் அவரை போய் 3 பையன்ல யாரானா ஒருத்தனை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிற. அப்போ முதல் பையனை நான் கொடுக்க மாட்டேன், அவன் ஜேஷ்டன், அவன் தான் எனக்கு கிரியெல்லாம் பண்ணோம், அவனை கொடுக்க மாட்டேன்ட்டான். இது சொன்ன உடனே அம்மா சொல்லிட்டாலாம், எனக்கு கடைசி குழந்தைன்ற ரொம்ப ரொம்ப பிரீத்தி, அந்த குழந்தைய கொடுக்க மாட்டேன்ட்டான். அந்த நடு குழந்தை இருக்கு, அது சொன்ன சேப்பம் இருக்கு. சரி வேண்டாம், நம்ம என்னத்துக்கு நம்ம இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு, நம்மளை கொடுத்துட போறான்னுட்டு நானே வரேன்னு சொல்லிட்டு ராஜா தேர்ல ஏறி உக்காந்துட்டான். அப்போ வழியில வரைச்சே அங்க அந்த தேர் அந்த குதிரைக்கெல்லாம் தண்ணி காமிக்கிறதுக்காக புஷ்கரத்தண்ட வந்திருக்கா. அந்த சுனசேப்பன் ஒரு வழியில விஸ்வாமித்திரருக்கு உறவு. அங்க விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ணிட்டு இருக்கு. விஸ்வாமித்திரன் போய் சரணாகதி பண்றான் இந்த சுனசேப்பன். என்ன இந்த மாதிரி யாகத்துல இந்த பசுஸ்தானத்துல வந்து என்ன வித்துட்டா, இப்ப நாளைக்கு அந்த யூபஸ்தம்பத்துல கட்டி அந்த பசுக்களுக்கெல்லாம், பசுன்றது என்ன யாகியமான பசுனாக்கா அதுல வரக்கூடிய ஆடு, அதுக்கு என்ன ஒரு கதி ஏற்படுமோ அதுதான் எனக்கு ஏற்பட போறது அப்படின்னு அந்த மாமா முறையில இருக்கிற விஸ்வாமித்திரனை போய் சரணாகதி பண்றோம். அப்போ விஸ்வாமித்திரர் சொல்றேன், நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், இந்த மந்திரத்தை நீ சொன்னேன்னாக்க தேவதைகள்லாம் உனக்கு ஒரு ஹிம்சையும் இல்லாமல், இப்ப ராஜாக்கு என்ன யாகம் குறைவர நிறைவேறணும் அவ்வளவுதானே, அந்த யாகம் நிறைவேறும்படியாக தேவதைகள்லாம் அனுகிரகம் பண்ணிடுவா, நீயும் சுதந்திரமா நீ பாட்டுக்கு இருந்துடலான்னு சொன்னாராம். அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணு. ராமாயணத்துல ஒரு கதை வருது. அந்த மாதிரி இந்த இடத்துல மனுவும் தன்னுடைய பையனுக்கு நாபாநிதிஷ்டனுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ற. இதுப்போ அந்த உடனே இவனும் என்ன பண்ணிட்டான், இந்த குழந்தையும் என்ன பண்ணிட்டான், அங்கிரசுக்கெல்லாம் சத்திரம் பண்றோம் யாகம் பண்றாள் இல்லையோ அந்த இடத்துக்கு பட்டு போயிட்டான். யாகம் பண்ணாக்கா அந்த இடத்துல அவெல்லாம் யாகம் பண்ணிட்டு இருக்கான். ஏஷாம் பசவஸ்தாகஸ்தேதாஸ்யந்தீதி ததேபியோ ப்ரவீத் தே சுவர்க்கம் லோகயந்தஹ ஏஷாம் பசவ ஆசந்தானஸ்மா அததுஹு. இதே மாதிரி அந்த அங்கிரச யாகம் பண்ணிட்டு இருக்கான். அவள் இடத்துல போய் சொன்னா, அவள்லாம் திருப்பி திருப்பி சொர்க்கம் போக முடியாத இங்கே அல்லாடின்னு இருக்கா. இந்த மந்திரத்தை சொல்றா. நாபாநிதிஷ்டன் அங்குரச சாலையில போய் அந்த பிராமணத்தை சொல்லி அவர்களுக்கு சொன்ன உடனே அவளுக்கு சொர்க்கத்தினுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சுட்டு, சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி தெரிஞ்சுட்டு, எல்லாம் தெரிஞ்சுட்டு, சரி எல்லாரும் அந்த யாகத்தினுடைய பலனால சொர்க்கத்துக்கு போயிட்டா. போச்சே சொல்லிட்டு போறா. அப்ப நீ இங்க மீந்து போனது எல்லாம் உன்னிதான், இங்க இருக்கிற பசுக்களோ திரவியங்களோ எல்லாம் உன்னிதான், நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டா. ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட அங்க தானஸ்மா அததுஹு அஸ்மா அததுஹு அவளுக்கு அஸ்மை இவனுக்கு அவள்லாம் கொடுத்துட்டா. தேசவர்க்கம் லோகயந்தஹ ஏஷாம் பசவ ஆசன்னு தானஸ்மா அததுஹுன்னு இது வரைக்கும் ஒரு கதை. இவனுக்கு பசுக்கள்லாம் வந்துடுத்து. ரொம்ப சந்தோஷம். அந்த பசுக்களை வச்சுட்டு அங்க சஞ்சரிச்சுட்டு இருந்துட்டு இருக்கான். இதெல்லாம் மாட்டெல்லாம் ஆத்துக்கு ஓட்டியும் போனோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். தம் பசுபிஷ்சரந்தம் யஜ்ஞவாஸ்தௌ ருத்ர ஆகச்சத். இதுக்கு மேலதான் கிளைமாக்ஸே ஆரம்பம். இது வரைக்கும் வந்தது என்ன அப்படின்னா, சரி மனு எழுதி வைக்க வேண்டியது இல்லாட்டா கூட கடைசி பையனுக்கும் ஒரு குறை இல்லாத பண்ணி வச்சுட்டு அவனுக்கும் ஒரு பாகம் ஒரு வழியா பசுக்கள்ல இருந்து தனம் வந்துடுத்து. ஆகையில அவர் தன் காரியத்தை பண்ணிட்டேன்ற மாதிரி ஆறுது.
ஆனா அப்போ ஒரு பெரிய ஒரு இது வந்திருக்கு. இவன் இந்த மாட்டெல்லாம் ஓட்டி போனோம்னு நினைச்சிட்டு ஒவ்வொன்னா திரட்டின்னு இருக்கான். அங்க இருக்கிற வஸ்துக்கள்லாம் எடுத்துட்டு இருக்கான். அங்க பசுபிச்சரந்தம் யஜ்ஞவாஸ்தோ ஆகச்சது. அங்கேருந்து ருத்ரன் வந்துட்டானோ. ருத்ரன் வந்துட்டு என்னடா இதெல்லாம் தூக்கிட்டு போற அப்படின்னு கேக்குறான். ருத்ர ஆகச்சது சோப்ரவீத் மமவா இமே பசவயித்யதுஹு. இந்த பசுக்கள்லாம் என்னுடையது, இத போய் நீ எடுத்தும் போறீங்க அப்படின்னா இந்த நாபானஜிட்ட முழிக்கிறான். பந்து முழிக்கிறான். என்னடா இது, அங்கிரசுக்கள்லாம் அவளுக்கோசரம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி தெரியாத அல்லாடிந்தா அவளுக்கு அப்பா உபதேசம் பண்ண அந்த மந்திரத்தை சொன்னோம். அந்த பிராமணத்தை சொன்ன உடனே அவளுக்கும் சொர்க்கம் போறதுக்கு வழி தெரிஞ்சது. அந்த சொர்க்கத்துக்கு போச்சு சொல்லிட்டு போனா இது மொத்தம் நீயே எடுத்துக்கோன்னு என்னடா சொல்லிட்டு போயிட்டா. அங்கேருந்து ருத்ரன் வந்து இது மொத்தம் என்னுடைய இது, என்ன நீ தொடக்கூடாதுன்னு சொல்றானே, இது என்ன இதுன்னு தெரியலையேன்னு பேண்டு முழிக்கிறானா. அவன் கேட்கிறான், எனக்கு கொடுத்துட்டாளே அங்கிரசுக்கெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாளே அப்படின்னா, அப்ப உனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு முன்னையே என்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாவ. என்ன உடன்படிக்கை அப்படின்னா, யாகசாலையில யாகம் முடிஞ்ச உடனே மீற வஸ்துக்கள் என்னென்ன உண்டோ மொத்தம் ருத்ரனுடையதுன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு. ஆகையால இப்போ உனக்கு கொடுத்தா கூட யஜ்ஞசேஷமாக இருக்கிற திரவியம் முழுக்க எண்ணித்தான் இருக்கு. அவளுக்கு சுவாமித்துவமே இல்லையே. அதாவது ஒரு வஸ்துவை தானம் பண்ணணும் அப்படின்னாக்க அதுல அவளுக்கு உரிமை இருந்து தானம் பண்ணாள்னாக்கா அதுல அர்த்தம் இருக்கு. அந்த வஸ்துல உரிமையே இல்லாத ஒருத்தன் தானம் பண்ணிருக்கான்னாக்கா அது வாங்கிட்டவன வஸ்துவா ஆகுமான்னா அது உனக்கு கொடுத்ததா ஆகாது, என்னைதான் அது அப்படின்னு சொல்லிட்டான். நவை தஸ்யத ஈசத யத்யப்ரவீத் யத்யஜ்ஞவாஸ்தௌ ஹீயதே மம வை தத். இந்த யஜ்ஞசாலையில யாகம் முடிஞ்ச பாடு எதெல்லாம் விட்டு போறாளோ அது மொத்தம் என்னுடையது. ஆகையால இது மொத்தம் யாகம் முடிஞ்ச பிற்பாடு மீந்த வஸ்துவா இருக்கிறதுனால என்னட்டு தான் வேற என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல அவ தானம் பண்ணிருக்காளே, என்ன பண்ண, தானம் பண்ணாலும் அந்த தானம் செல்லாது. அவளுக்கு சொத்தம் இருந்து தானம் பண்ணாதான் செல்லும். யாருதோ ஒரு சொத்தை கொண்டு வந்து தானம் பண்ணாக்கா அது செல்லுமான்னா அது செல்லாது அப்படின்னுட்டானா. இதுலயே பாகவதத்துல இந்த மாதிரி வச்சு ஒரு நிருக சரித்திரம்னு ஒரு சரித்திரம் வருது. அதுல இதே மாதிரி இக்ஷாக் வம்சத்துல ஒரு ராஜா இருந்தானா. அந்த ராஜா என்ன பண்ணிருக்கான், பிராமணாளுக்கு நிறைய பசுக்கள், அந்த பசுக்களுக்கெல்லாம் நிறைய அலங்காரம் பண்ணி அந்த கொம்புல தங்க கொப்பி போட்டு அந்த மாதிரி வஸ்திரங்கள்லாம் பண்ணி அந்த மாதிரி பிராமணாளுக்கெல்லாம் நிறைய தானம் பண்ணானாம். அவ பிராமணாள் என்ன பண்ணா அந்த கோக்கள் எல்லாம் ஓட்டிட்டு போறானாம். அங்கேருந்து ஒரு பிராமணன் வந்தானாம். இந்த மாட்டெல்லாம் இப்படி பாக்குறாராம். அவர் பார்த்துட்டு அதுல நடுவுல ஒரு மாடு இருந்தது. இந்த மாடு எம்மாடு எப்படி உனக்கு தானம் பண்ணுவான் அப்படின்னு கேட்டான். எம்மாடு என்னிட்ட கொடுத்துட்டு நான் ஓட்டின்னு போறேன்னு அவர் சொன்னாராம். இந்த தானம் வாங்கிண்டவா என்ன பண்ண, அதெல்லாம் இல்லை, எனக்கு ராஜா தானம் கொடுத்தது, ஆகையால இதை நீ கேட்க முடியாது அப்படின்னு. எம்மாட்ட அவன் ராஜா எப்படி தானம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாராம். இப்போ அசலாருடைய ஒரு வஸ்துவை அறியாமல் இன்னொருத்தருக்கு நாம தானம் பண்ணிட்டோம்னாக்க அது பெரிய பாப்போம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவா, ரோட்ல தெருவில் எதனா ஒரு வஸ்துக்கள் விழுந்திருக்கும், ரூபாய் விழுந்திருக்கும், 100 ரூபாய் விழுந்திருக்கும், 50 ரூபாய் விழுந்திருக்கும். இந்த 100 ரூபாய் 50 ரூபாய் என்ன பண்றது அப்படின்னா, பெருமாள் உண்டியில கொண்டு போய் போட்டுருங்கோ அப்படின்னு சொல்லுவா. யார் ரூபாயை யார் எடுத்து பெருமாள் உண்டியில போடுறது? நமக்கு என்ன அதுல சொத்தம் இருக்கான்னா பெருமாள் உண்டியில போடுறதுக்கு? நாம மிஞ்சி போனா என்ன பண்ணோம், ஆரட்சகால் அந்த காவல் நிலையத்துல இருக்கவாள்கிட்ட கொண்டு போய் இதை கொடுத்து இந்த இடத்துல இந்த தெருவில் இந்த ரூபாய் விழுந்திருக்குது, இந்த பர்ஸ் விழுந்தது, இது யாருதோ அவளிடத்துல ஒப்படைக்கிற பொறுப்பு உங்களுதுன்னு சொல்லலாமே தவிர, சில பேர் சொல்லுவா இதை கொண்டு போய் கோவில் உண்டியில போட்டுரு, அப்படி யாருக்குன்னு தெரியலன்னா என்ன பண்றது, உண்டியில போட்டுரு, பெருமாளை காட்டுன்னா அது பெருமாளுக்கு கூட கொடுக்க முடியாது, நமக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆகையால இப்போ இந்த இடத்துல ருத்ரன் கேட்கிறான், அங்கிரசு உனக்கு கொடுத்துட்டா எடுத்தும் போறேன் அப்படின்னு சொல்றிய,
எடுத்தும் போக முடியாதுப்பா, உனக்கு அதிகாரம் இல்லாதத அவ எப்படி கொடுப்பா அப்படின்னு ருத்ரன் கேட்டான். நான் சரி என்ன பண்றது, நம்ம 2 பேருக்குள்ள ஒரு உடன்படிக்கை எடுத்துப்போம். தேகி மேததாமித்தேன்னு தேவதைகள்லாம் நீ ஒண்ணு கொடுத்தேன்னா நான் ஒண்ணு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உடன்படிக்கை அப்படின்னா, மந்தின சகஸ்ராவமஜுஹோத். இந்த சகஸ்ராவம் மந்திர ஸ்ராவம்னு ஒரு சகஸ்ராவையாக்கும். அந்த சகஸ்ராவத்துல உனக்கு பாகம் கொடுக்குறேன். அப்போ நீ எனக்கு இந்த சத்திரத்துல மீதி இருந்த பசுக்கள்லாம் எடுத்தும் போறதுக்கு நீ அனுமதி பண்ணுன்னு இவ 2 பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறாளாம். அதுக்கப்புறமா இந்த நாபாநதிஷ்டன் அந்த பசுக்கள் எல்லாம் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த சகஸ்ராவ ஹோமத்தினுடைய விசேஷத்தை சொல்றதுக்காக அதுக்கு ஒரு உபாக்கியானமாக இந்த நிகழ்ச்சியை சொல்ற. இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம தெரிஞ்சின்ற விஷயங்கள் என்னென்ன கேட்டாக்க, நம்மளுடைய சொத்துக்களை பாகம் பண்ணி கொடுக்கச்சே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாரையும் விட்டுடக்கூடாது. எல்லாரையும் மனசுல நினைச்சுண்டு அந்த பாக பிரிவினைன்றத நாம பண்ணணும். ஒண்ணு, வயசான காலத்துல நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறணும்னாக்க பிற்காலத்துல சந்ததிகளுக்கோ மனைவிமார்களிடத்திலேயோ ஒரு வைமனசியம் வராமல் இருக்கணும், அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சலசலப்பு இல்லாமல் இருக்கணும்னாக்க நாமளே தீர்மானம் பண்ணிட்டு போறதுல ஒரு தப்பும் கிடையாது. 3வது விஷயம், இந்த சொத்துக்கள்லாம் வேற ஒருத்தருக்கு கொடுக்கச்சே அது நம்மளுடைய சொத்துக்கள் தானான்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுக்கணும். நம்மளிடத்துல யாரோ ஒருத்தர் ஒப்படைச்ச சொத்தை நீ வச்சுக்கோன்னு சொல்றதுக்கெல்லாம் நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆகையால நம்மளுடைய இல்லாத வஸ்துக்களை தானம் பண்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை. இதையும் நாம தெரிஞ்சுக்கணும். நிகழ்ச்சி மூலமாக இன்னொரு விஷயமும் நாம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆத்மா நம்மளுடையது இல்லை. யோன்யதா சொந்தம் ஆத்மானம்னு இந்த ஆத்மா எம்பெருமானுடைய வஸ்து. அது அந்த எம்பெருமானுடைய வஸ்துவை நம்முடையதுன்னு இது நாள் வரைக்கும் நாம நினைச்சிருந்தோம் இல்லையா, அதுவே தப்பு. ஆகையால நாம இந்த ஒரு சாசனத்துல வரைச்ச எத்தனையோ சாசனம், நம்முடைய வஸ்துன்றது ஒண்ணு, அசலாருடைய வஸ்து நம்மள்ட இருந்ததுன்னா அது உடையவனிடத்துல உடைமைய சமர்ப்பிக்கிறதும் நம்மளுடைய பொறுப்பு. அந்த ரீதியில ஈஸ்வரனுடைய வஸ்துவான இந்த ஆத்மாவை எம்பெருமானிடத்துல சமர்ப்பிச்சு அதன் மூலமாக சகல க்ஷேமத்தையும் அடையணும்ன்ற அம்சமும் இந்த விருத்தாந்தம் மூலமாக நாம அறிந்து கொள்ள வேண்டியது. இந்த மாதிரி வாழ்க்கை முறையில நாம செயல்படுவதற்கு ஏற்றதான ஒரு சில விஷயங்கள் வேதத்துல நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கு. இன்னைக்கு இந்த விஷயத்த நாம பார்த்தோம். இதன் பிரகாரம் நாமளும் நடந்துட்டோம்னாக்க நமக்கும் ஒரு நிம்மதி, நம்ம சேர்ந்தவாளுக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும். எல்லாம் அந்த வேத பகவானுடைய கட்டாட்சம் நம் போன்றவர்களுக்கு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கவிதா கிருஷ்ண சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.